ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சந்தரமூர்த்தி தான் வந்திருக்கேன். பாருங்கள், எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. பாருங்கள், அவ்வளோ இது பாருங்கள். இப்போ தான் பறவை பாருங்கள், பறவைலாம் இருக்குது. மீன் பிடிச்சிருந்தாங்க. பாருங்கள், அவ்வளோ தண்ணி மட்டுமா இருக்குது. தண்ணிலாம் நிறைய அதிகமாக இருக்குது. பார்த்தாவே தெரியும். ரோடு வழியாக இருக்குது. இது மேலே ரோடு செஞ்சுக்கிறாங்க. பாருங்கள், அது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் கைஸ், அதை செஞ்சுக்கிறாங்க. பாருங்கள், மீன்லாம் இருக்குது நிறைய. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது. பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இல்லை, பனி மூட்டமாக தான் இருக்குது. பாருங்கள், அவ்வளோ தண்ணி இருக்குது. எல்லாம் மீன் நிறைய இருக்குது. இப்போ வந்த தண்ணியில் மழை பெஞ்சதால் தண்ணி நிறைய வந்துருக்கு. பாருங்கள் கைஸ், இப்படி இருக்குங்க. நீங்களே பாருங்கள், தண்ணி அதிகமாக இருக்குங்களா? கைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ தண்ணி இருக்குங்க. போன மாதம்லாம் தண்ணி கம்மி, இந்த மாதம் அதிகமாக இருக்குது. ஏரியில் தண்ணி நிறைய வருது. கைஸ் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? தெரியும். பாருங்கள், பார்க்க பனி மூட்டம் அதிகமாக இருக்கிறதால தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம தண்ணி இருக்குது. அப்படியே கடல் மாரியே இருக்குது. பாருங்கள், தண்ணி பாருங்கள். கொக்கு பாருங்கள், பெரிய கொக்கு. மீன்லாம் நிறைய இருக்குது. மீன் மேய்கிறது நிறைய வருது. கொக்கு பார்த்தாவே தெரியும். தெரியுதுங்களா? எல்லாம் வீடு கட்டி வீடு பண்ணிக்கிறாங்க. இந்த பாருங்கள், கொக்கு பாருங்கள், என்ன கொக்கு. இதெல்லாம் மீன் மேயிறதுக்கோசம் வந்துருக்கு. இந்த கொக்கு பாருங்கள், பார்த்தாவே தெரியும். தெரியுதுங்களா? கொக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குன்னு. எல்லாம் மீன் இறையிறதுக்கு மேயிறதுக்கு விவசாயம் வந்துருக்கு. இந்த கொக்குலாம் நிறைய இருக்குது. பாருங்கள் கைஸ், அது தெரியும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ்.